உக்ரைனோட பார்லிமென்ட்டோட டெபுட்டி எம்பி தான் இவங்க. பார்லிமென்ட் இருக்கு இல்லையா? ராடான்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஒன் ஆஃப் த எம்பி தான். டெபுட்டி ஸ்பீக்கரா இருக்கிறாங்க. இவங்கள நம்ம அடிக்கடி பார்ப்போம். அன்னா ஸ்க்ரோஹாட் அவர்கள். அதாவது இவங்கள எப்படி நம்ம சேனல்ல வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஒரு நபர்களையும் ஐடென்டிஃபை பண்ணுவோம். பிபிசி இருக்கிறாங்க இல்லையா? கரெக்ட்டா இவங்கள புடிச்சு கேட்டிருந்தாங்க. "ஏங்க உங்களோட குழந்தைகள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்கள மொபைலைஸ் பண்ணுவீங்களா?" அப்படிங்கிறனால இவங்கள பார்த்து கேட்டதுக்கு, அதுக்கு இவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நேரம் வரம்போது களத்துல நிப்பான் என் பையன்" அப்படிங்கிறதோட வந்து பண்ண இவங்க தரப்புல இருந்து வீர மிகுந்த பதில். எனக்கு இன்னும் வரலீங்களா? அப்படிங்கோல சில அனலிஸ்ட் தரப்புல இருந்து வேடிக்கையா கேட்டாலுமே, இவங்க தரப்புல வீர மிகுந்த பதில் குடுத்த ஒரு தங்க தலைவி. அதாவது மரியா பெலிசுகா அவர்கள் தங்க தாயி, இவங்க தங்க தலைவி. ஸோ ஒன் ஆஃப் த ஃபேமஸான எம்பி தான். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான நபர் தான். இப்ப இவங்க தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. அடிக்கடி நம்ம பார்ப்போம். செய்திகள் குடுப்பாங்க. ஸோ இப்ப இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஜெனரேஷனையே இழந்துகிட்டு இருக்கிறோங்க. அதாவது பிறப்பு விகிதத்த விட இறப்பு விகிதம் 10 மடங்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விகிதத்த அளவுகோல் விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பிறப்பு விகிதத்தோட இறப்பு விகிதம் சமமா இருக்கு. ரீச் ஆயிட்டு இருந்து இப்பலாம் 10 மடங்கு தாண்டி போயிட்டு இருக்கு இறப்பு விகிதம். அது மட்டும் இல்லாம, யங் பாய்ஸ் இருப்பாங்க இல்லையா? அ யங் குழந்தைகள்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ இப்ப அவங்கள என்ன பண்றாங்கன்னா, ஐயோ! நம்மளையும் புடிச்சு மொபைலைஸ் பண்ணிருவாங்க. ஆனா நம்ம இப்பவே வயசு கம்மியா இருக்கும்போதே ஊர விட்டு ஓடிடலாம் அப்படிங்கிறனால பெருமளவுல உக்ரைனை விட்டு போயிட்டு இருக்காங்களாம். மொபைலைசேஷன் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்பவே போக ஆரம்பிச்சுட்டாங்களாம் அதிக அளவுல. ஸோ அதனால ஜெனரேஷனே இல்லாம இருக்கு. அப்படியே மேசிவான ஒரு டிப் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன்ல இருக்கு. அத மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைலைட் பண்ணி காமிச்சு ஒரு ரெட் அலர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கோஹாட் அவர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்க தரப்புலேருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. இது மிக பெரும் அளவுல அதிர்வலைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆளுகளே இல்ல. இவங்க எப்படி சண்டை பிடிப்பாங்க? 2035, 36 வரைக்கும் சொல்றாங்களே! அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. சரி, இறப்பு விகிதம் அதிக அளவுல இருக்கே! அதுக்கு ஏற்ப களத்துல ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? உக்ரைனுக்கு ஏதாவது சண்டை பிடிக்கிறாங்க, ஏதாவது ஒரு நன்மை நடக்குதான்னு கேட்டீங்கன்னா, அதுவும் இல்ல. ரஷ்யா ராணுவம் இருக்கிறாங்க இல்லையா? இப்ப திரும்பவும் மிக முக்கியமான ஒரு பகுதி. அதுவும் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில டொனெட்ஸ்க், ஒப்லாஸ்ட், லுகான்ஸ்க் முழுசும் இழந்துட்டாங்க உக்ரைன். இப்ப டொனெட்ஸ்கையாவது பிடிச்சு வச்சுக்கலாமா? அப்படிங்கறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த டொனெட்ஸ்க், ஒப்லாஸ்ட்ல மிக முக்கியமான பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. சின்ன சின்ன செட்டில்மெண்ட்ஸ்லாம். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த கொஸ்டான்டினிவ்கா, பக்ரோஸ்க் இது 2க்கு நடுவுல இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ். இது 2க்கு நடுவுல இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ்ல செமி சர்க்கிள் மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தரப்புல இருந்து பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது பக்ரோஸ்கோட தெற்கு பகுதி, தென் கிழக்கு, தென் மேற்கு இந்த சைட்லலாம் வர்றது வேற. இப்பலாம் வட புறத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தரப்பு வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டு. அதாவது இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய தகவல், நிக்கா நிக்கர்னோரோவ்கா பேர் கொஞ்சம் கரெக்டாக நிக்கர்னோரோவ்கா இது பக்ரோஸ்கோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட். சின்ன செட்டில்மெண்ட்னா இருக்கும். கடுகு சிறுத்தாளுங்கார கொதையாருமாங்களே அது போலதான். ஏன்னா ஒரு ரயில்வே கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. ஸோ ஸ்டேஷன் இருக்கு. ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்பாட்டில் எடுத்திருக்காங்க. அந்த பகுதிகள் பெருமளவில் ரஷ்யாவோட கட்பாட்டில் வந்துச்சு. கூடிய சீக்கிரம் அந்த செட்டில்மெண்ட் முழுவதையும் லிபரேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற போல ரஷ்ய தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ மீடியாக்கள் தரப்புலேருந்து இது போல செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இது பக்ரோஸ்க்கும் கர்கிவ்க்கும் இருக்கும் இல்லையா? அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரயில்வே கனெக்ஷனையே கட் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லாம இதைத்தான் ஆக்டிவா இந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க உக்ரைன். அதிக அளவில் ஆயுத சப்ளைஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன்ல கொண்டு போய் கொடுக்கறதுக்கு இந்த கிரமையான்ஸ்கி இந்த பகுதியில் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே கொண்டு போய் கொடுக்கறதுக்கு பெருமளவில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த பகுதியை ரஷ்யா கட்பாட்டில் எடுத்திருக்காங்க. ஸோ பக்ரோஸ் கூடிய சீக்கிரத்தில் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். ஆல்ரெடி ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பக்ரோஸ்கோட தெற்கு பகுதிகளில் ரஷ்ய தரப்பு ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் முழுசா பெருமளவில் கட்டுப்பாட்டுக்குள்ள வரலாம். ஏன்னா அவங்க ஃபுல் அஃபென்சிவ் காட்டல. சபட்டாஜ் டீம் உள்ள போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த பகுதியெல்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். நார்மலாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இனிஷியலாக சபட்டாஜ் டீம் போவாங்க. அங்கே அட்டாக் பண்ணி பின்வாங்குவாங்க. இருக்கக்கூடிய களம் என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு ஏற்ப மெயின் ஃபோர்ஸ் வந்து பண்ண உள்ள வருவாங்க. உள்ள வந்து பண்ண கம்யூனிகேஷனு, ட்ரோன் கண்ட்ரோலு இது போல விஷயங்கள்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னா மெயின் ஃபோர்ஸ் உள்ள என்டர் ஆவாங்க. ஸோ அதுக்கான ஒரு தருணம் வந்துருச்சு. ரஷ்யாவோட மெயின் ஃபோர்ஸ் எப்போ பக்ரோஸ்குள்ள வருவாங்க அப்படிங்கிறத இதில் இருக்கக்கூடிய கேள்வி. சரி, இந்த டொனஸ்க் பகுதி தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல. அடுத்தது ஜாப்ரோசிஷாலையும் ஆக்டிவா ரஷ்ய தரப்பு வந்து முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதுல
3வது இப்போ இந்த ஜூன், ஜூலை மாசங்கள்ல வந்து பண்ணா திரும்பி ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெஷ்ஷா. இதுல 3வது மைக்ரோ டிஸ்ட்ரிக்ட், ரொம்ப சின்ன அளவுல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்தாங்க. ஸ்டெப்னோகார்ஸ்க்னு நினைக்கிறேன். ஸ்டெப்னோகார்ஸ்க் பகுதி ஜாப்ரோசியா பகுதியில் இருக்கக்கூடிய 3வது டிஸ்ட்ரிக்ட அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே உக்ரைனுக்கு மேலும் மேலும் பின்னடைவு ஏற்படுத்து. களத்துல சுமி, கர்கிவ், டொனஸ்க், கீழே ஜாப்ரோசியா வரைக்கும் எல்லா பகுதியிலும் ஓவர் த ஃப்ரண்ட்ல ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். இதுல உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் ஏதாவது செய்வாரா, என்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பார், ஏதாவது சட்டங்கள் கொண்டு வராரா, ரஷ்யா கிட்ட போய் பேசுவாங்களா? ஏன்னா இறப்பு விகிதம் அதிக அளவுல இருக்கு. பார்த்தா ஜெலன்ஸ்கி அவர்கள் ஸ்லாப்ஸ் சாங்ஷன், அதாவது திரும்பி ஒரு ஸ்லாப் பண்ணிக்கிறாராமா. இவங்க சாங்ஷன் போட்டாங்கன்னா மிக பெரும் அளவுல இடி இறங்கிடுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ இது நகைச்சுவைக்காக வந்து பாத்தீங்கன்னா சில அனலிஸ்டர் வந்து இதெல்லாம் கோத்து காமிக்கிறாங்க. நீங்க டெலகிராஃபோட இது சைட்ல லோட் ஆயிருக்கும். அதாவது ரஷ்யாவோட எக்கனாமியா எப்படி இந்த சாங்ஷன்லாம் பின்னி பெடல் எடுக்குது, கிரிப்பிள் பண்ணுது, மொட்டக்குது, ஒட்டக்குது ரஷ்யாவை அப்படிங்கிறது போலாம் வந்து பண்ணா டைட்டில். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய டைட்டில்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதே மீடியா 3 வருஷம் கழிச்சு வந்து பண்ண என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யாவெல்லாம் சும்மா பிளேம் பண்ணிட்டு இருக்காதீங்க, சாங்ஷன்ஸை கரெக்டா போடல, சாங்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகல. அதாவது போட்ட உடனே அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுனாங்க, இப்ப போட்ட இதுவும் வேலைக்கால அப்படிங்கும்போது எந்த மாதிரியான மனமாற்றம்? சாங்ஷன்ஸுங்கிறது யூஸ் இல்லை அப்படிங்க தெரிஞ்சிடுச்சு. அதுக்கான காரணம் போட்டா மற்ற நாடுகள் அதை ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா அது வேஸ்ட்டு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ திரும்ப வந்து பாருங்க, இவர் 95 மிலிட்ரி லிங்க்டு இருக்கக்கூடிய என்டிட்டிஸ் ரஷ்யாவுக்கு வந்து பண்ண சாங்ஷன் போட்டுருக்கதா சொல்லிக்கிறாங்க. 45 சிட்டிசன்ஸ், ரஷ்யாவோட சிட்டிசன்ஸுக்கும் 50 கம்பெனிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாங்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. இதனால ரஷ்யா எந்த அளவுக்கு பாதிப்படைய போறாங்களா இல்லை அப்படிங்கிறது போல சிறந்து விளங்க போறாங்களா, என்ன நடக்க போன்றது பார்த்தா. என்ன சொன்னாங்க, சாங்ஷன் தான் எங்களை உயர்த்தும், தியாகம் தான் எங்களை உயர்த்தும். அவங்க சாங்ஷன் போட்டு தியாகம் பண்ணதுனால ரஷ்யா உயர்ந்துகிட்டே இருக்கு. சரி, ஓகே. உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் சாங்ஷன் போட்டுக்கிறார். ஏன் நம்ம அமெரிக்கா கிட்ட போயிட்டோம் அப்படின்னா, அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்காரே பயங்கர காண்டாயில இருக்கிறாருங்க. டென்ஷன் அப்செட் ஆயிட்டாருங்க. அப்படிங்கிறது போல செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ அவர்கள் இருக்காரு இல்லையா, அவரு தரப்புன்னு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதாவது அவரோட பேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொறுமைத்தன்மைங்கிறது இழந்துகிட்டு இருக்காரு. இத அப்படியே நீங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸோட கம்பேர் பண்ணுங்க. அவங்க இருப்பாங்க, இந்த டிராகன் வச்சிருக்கம்மா, பேஷன்ஸ் இழக்கும் போது என்ன நடக்கும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பார்த்துருப்போம். அதே போல இங்க ட்ரம்ப் அவர்களோட பேஷன்ஸ் இழக்க என்ன மாதிரி விளைவுகள் வரப்போகுது அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய அச்சங்களா இருக்கு. இப்போ பார்ப்போம். ஏன்னா இங்க சுத்தி வளைச்சிட்டு இருக்காங்க, மிக முக்கியமான பகுதிகள் போயிட்டு இருக்கு, அதிகப்படியான மைன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குல்ல. அமெரிக்காவோட அசட்ஸ் ரஷ்யா வந்து பண்ண பிரச்சனையை முடிக்காம தொடர்ந்து சண்டை பிடிச்சிட்டே இருக்கிறதுனால அவங்களோட அசட்ஸ் வீணாயிட்டு இருக்கு இல்லையா. இப்ப ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு இல்லையா அந்த அசட்ஸ் எல்லாம். ஸோ அதனால பேஷன்ஸ் இழந்துட்டு இருக்காருன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன டைரக்ட் களமிறங்கி வந்துருவாங்களா ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா, என்ன நடக்கும்னு பார்த்துடலாம். ஆனா இப்ப யூரோப் சைட்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஏதாவது உதவிகள் செய்யணுமா இல்லையா, டென்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் மாடியூல்ஸை வந்து பாத்தீங்கன்னா எஃபிவி ட்ரோன்களுக்கு தேவைப்படக்கூடிய மாடியூல்ஸ், அதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எலமெண்ட் இருக்கக்கூடிய மாடியூல்ஸ், ஆயிரக்கணக்கான மாடியூல்ஸை இந்த வருஷத்தோட முடிவுக்குள்ள உக்ரைனுக்கு நாங்க சப்ளை பண்ணிடுவோம். ஏன்னா ஆயுத தட்டுப்பாடு, அதுவும் குறிப்பா ட்ரோன் தட்டுப்பாடுங்கிறது உக்ரைனுக்கு அதிக அளவுல இருக்கு. இதுக்கு காரணம் சைனா. சாங்ஷன் போட்டிருந்தாங்க, தூக்கி விட சொல்லி யூரோப் கேட்டாங்க, முடியல. காஜா காலஸ் அவர்கள் போய் பேசினாங்க, எதுவுமே வேலைக்கால. நம்ம சேனல்ல பார்த்துருந்தோம். இப்ப அமெரிக்கா சாங்ஷன் போட்டு நெருக்கடியெல்லாம் போட்டு பார்த்தாங்க, டாரிஃப்லாம் பார்த்தாங்க, எதுவுமே வேலைக்கால. ஸோ இப்போ யூரோப்பியன் யூனியன் நாடுகள், அதுவும் குறிப்பா ஜெர்மனி, அமெரிக்கா, இந்த நிறுவனம், இந்த 2 நாடுகளோட நிறுவனமும் இறைஞ்சு தயாரிக்கக்கூடிய மாடியூல்ஸ் அதிகப்படியா கொடுத்துருவேன் இருக்காங்க. கொடுத்தா உக்ரைன் சஸ்டெயின் ஆவாங்க, இல்லைன்னா மிக பெரும் அளவுல சேதங்கள் சந்திப்பாங்க. ரஷ்யா கிட்ட ட்ரோன்கள் இருக்கு, உக்ரைன் கிட்ட இல்ல. அதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல். முதல்ல ஆர்ட்லரி ஷெல்க்கு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ ட்ரோனுக்கே தட்டுப்பாடு. எப்படி முன்னேறி வராங்கன்றது பார்த்தலாம். இதெல்லாம் போப் பண்ணி வராங்க ரஷ்யா கூடன்ட்டு. இது எல்லாத்துக்கும் மேல இப்ப ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போயிட்டாங்க இந்த ட்ரோன் தொழில்நுட்பத்துல. இந்த லேசர் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது பண்ணா உலகம் ஃபுல்லா வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஏன் இந்த லேசர் சிஸ்டம் அப்படின்னா சீப்.
இந்த லேசர் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா இது ஒரு ஏர் டிஃபென்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். அதிகப்படியான ட்ரோன்கள் வந்ததுனாலும் இந்த லேசர் சிஸ்டம் வந்து அந்த லேசர் லைட் அடிக்கிறதுனால ஹீட் ஆகிறதுனால அந்த ட்ரோன்கள் செயலிழந்து போயிடும், வெடிச்சிடும். ஸோ இது போல விஷயங்கள் இருக்கனால இது ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா செயல்பட்டு இருந்த ஒன் ஆஃப் த லேயரா. இப்போ ஸ்வார்ம் ஆஃப் ட்ரோன்ஸ் இருந்ததுன்னா இது போல லேசர் இருந்ததுன்னா பெஸ்ட், காஸ்ட் எஃபெக்டிவ். அந்த ட்ரோன் தொழில்நுட்பத்தையே சப்ரஸ் பண்ற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இந்த லேசர் சிஸ்டமுக்கு இருக்கு. இப்ப ரஷ்யா என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மோல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஒரு புது டெக்னாலஜியை உருவாக்கி இருக்காங்க. இந்த டெக்னாலஜியை எஃபிவி ட்ரோன்கள்ல இருந்து பெரிய வகை ட்ரோன்களுக்கு ஏற்ப எப்படி வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம், எதுக்கு வேணாலும் நீங்க அடாப்ட் பண்ணிக்கலாம் இந்த தொழில்நுட்பத்தை. இதை அடாப்ட் பண்றதுனால என்ன நடக்கும்னா இந்த லேசர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க இல்லையா, அதை செயலிழக்க வச்சிடும். அது மட்டும் இல்லாம இந்த லேசர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க தெரியுமா, அதை போய் நியூட்ரலைஸ் பண்ணும் இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது போல ரஷ்யாவோட செலபியான்ஸ்க் டெவலப்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஆக்சுவலா அது ஒரு எப்படி சொல்றது, கிளஸ்டரா வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி அந்த இடத்துல அடுத்தடுத்த வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஒரு கிளஸ்டர்லையும் ட்ரோன் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இது மாதிரி வச்சிருக்காங்க. இல்லை செலபியான்ஸ்கி கிளஸ்டரோட டெவலப்பர்ஸ் தரப்புல இருந்து இது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு அடுத்த கட்ட பிரேக் த்ரூ, அதாவது ட்ரோனை டவுன் பண்றதுக்காக இருக்கக்கூடிய எல்லா வகையிலையும் அதை மீறி வர்றதுக்கான வேலைகள் ரஷ்யா தரப்புன்னு செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ட்ரோன்கள் உள்ள வரனா வேலை செய்யாம இருந்தது, அதுக்கு கேபிள் ட்ரோன்கள். இப்ப கேபிள் ட்ரோன்களா இருக்கட்டும் எந்த ட்ரோன்களாகட்டும் வந்துச்சுன்னா லேசர் யூஸ் பண்ணி டிஃபீட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப அதுக்கும் ஒரு மாற்று. இது போல வரும்போது அன்ஸ்டாப்பபிள் வெப்பனா இந்த ட்ரோன்கள் மாறிக்கிட்டு இருக்கு. இந்த குட்டிச்சாத்தான்னு இதுக்கு கரெக்டா தான் பேர் வச்சிருந்துக்கிறாங்க. நாளுக்கு நாள் இதோட வளர்ச்சி அப்படிங்கிறது கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்கு. இதனால மிக பெருமளவுல சேதங்கள் பயன்படுத்துற நாடுகள் எதிரி நாடுகளுக்கு ஏற்படுத்துற மாதிரியே எதிரி நாடுகளுக்கிட்டையும் இது போல ட்ரோன்கள் இருக்கு. அவங்களும் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில ரஷ்யாக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வேவோட சப்ஸ்டேஷன்ல ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ இந்த ட்ரோன் தாக்குதல்னால மக்கள் வாழும் பகுதி, சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த இடத்துங்கள எல்லாம் பயங்கரமா அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் ஒகேந்திரஸ்கி அப்படின்னு ஒரு பகுதி ரஷ்யால. ஸோ அதோட அந்த ரயில்வே ஸ்டேஷனோட சப்ஸ்டேஷன்ல அட்டாக் நடந்திருக்கு. ஸோ இதனால ரயில் போக்குவரத்து வந்து பண்ண ஸ்தம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிவிலியன் பாதிப்படைஞ்சிருக்காங்க. ஆனால் அந்த வழியாக தான் அதிகப்படியான இராணுவத்துக்கு தேவைப்படக்கூடிய உபகரணங்கள் வந்து பண்ண போயிட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல இது போல குறி வச்சு மாறி மாறி அடிச்சுக்கிறதுனால இழப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இது போல ட்ரோன்கள் அன்ஸ்டாப்பபிள் பிரேக்கபிள் அப்படிங்கும்போது எப்படி ஒரு மேஜிக் வெப்பனா இந்த ட்ரோன்கள் மாறிடுச்சா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா இந்த மேஜிக் வெப்பன்கிறது இது வரைக்கும் இல்ல அப்படிங்கிறத பலரும் சொல்றாங்க. ஆனா இந்த ட்ரோன் உருவெடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இதோட தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.